இந்த லெந்து காலங்களிலும் இது ஒரு மனம் திரும்புதலின் காலம், நம்மை அர்ப்பணிக்கிற ஒரு காலம். உபவாசத்தோடு ஜெபத்தோடு காத்திருந்து, ஆண்டவரே என்னுடைய குடும்பத்தில் ஒரு மாற்றம் வராதா என்று எதிர்பார்க்கிற ஒரு காலம். உண்மையாகவே இந்த காலத்துல கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை நிச்சயம் கேட்பார். அல்லேலூயா. நம்முடைய ஜெபங்களுக்கு நிச்சயம் கர்த்தர் பதில் கொடுப்பார். அல்லேலூயா. கடவுள் நம்மை ஒருபோதும் அவர் கைவிட மாட்டார். உங்களுடைய கண்ணீரை உங்கள் அருகையில இருப்பவர்களோ, உங்களுடைய பிள்ளைகளோ, உங்களுடைய கணவரோ பார்க்காம இருக்கலாம். ஆனால் கடவுளோ உங்களுடைய கண்ணீரை காண்கிறார். ஆமென். நம்முடைய கண்ணீரை காண்கிற தேவன் அவர் ஒருவர். ஜான் நியூட்டன் என்னப்படுகின்ற ஒரு மனிதன் கப்பலிலே உதவியாளராக சென்று மீண்டுமாக கப்பலை நடத்துகிறவராக மாறுகிறார். அவருடைய பணி என்னவென்று சொன்னால், ஆப்பிரிக்கா தேசத்தில் இருக்கின்ற அடிமைகள் எல்லாம் தன்னுடைய ஷிப்ல இழுத்தி கொண்டு அமெரிக்கா போன்ற ஐரோப்பா போன்ற நாடுகளுக்கு விற்பது, மனிதர்களை விற்பது. இப்போ ஆடு மாடு எப்படி விற்கிறோமோ அதை போன்று விற்கிற ஒரு பணி. ஒரு நாள் இரவு நேரத்தில் அந்த கப்பலை அலைமோதுகிற ஒரு சூழல், கடல் கொந்தளிக்கிறது, யாவரும் மரிக்கிற ஒரு தருணத்தில் இருக்கிறார்கள். அந்த மனிதன் கடவுளை நோக்கி, ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று அழைத்தானா. என்ன சொன்ன அந்த மனுஷன்? ஆண்டவரே என்னை காப்பாற்றும். அந்த ஜபத்தை கடவுள் கேட்டார். ஒரே ஒரு ஜபங்க. அதை கேட்ட உடனே கடவுள் அந்த கடலை அமைதிப்படுத்தினார். அவர்கள் செல்ல வேண்டிய அக்கறைக்கு அவர்கள் சென்றார்கள். இயேசுவை அறிந்து கொண்டார், தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தார், ஒரு ஊழியனாக மாறினார். யாரெல்லாம் இப்படி சிறைபிடித்து இருக்கிறார்களோ அவர்களுக்காக அவர் போராடினார். அவர்தான் அந்த அமேசிங் கிரேஸ். கடவுளுடைய இரக்கம் எப்படிப்பட்டது, எவ்வளவு உயர்வானது. கடவுளுடைய இரக்கம் இல்லைன்னா நான் இன்னைக்கு உயிரோடு இல்லை. நம்மளாம் நினைக்கலாம் நம்முடைய பலன், நமக்கு இருக்கின்ற வசதி வாய்ப்புகள், எனக்கு நல்ல வசதி இருந்தா நல்லா வாழண்டா அப்படின்னு நினைக்கிறோம்ல, அதெல்லாம் சொன்னாங்க. கடவுள் தயவுதான், கடவுளுடைய கிருபையினால் தான் நாம் வாழ்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கடவுளுடைய கிருபையினால் நாங்க வாழ்கிறோம். அல்லேலூயா. கடவுளுடைய கிருபையினால் என் குடும்பம் வழிநடத்தப்படுகிறது. கடவுளுடைய கிருபையினால எங்க பிள்ளைங்க படிக்கிறாங்க. கடவுளுடைய கிருபையினால நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறோம். ஆசீர்வாதம்னு சொன்னா ஏதோ கார் பங்களா இல்ல, நோய் நொடி இல்லாமல் இருப்பதே ஆசீர்வாதம். 3 வேளை நமக்கு உணவு கிடைப்பதே ஆசீர்வாதம். நாம் பெற்றிருக்கிற அனைத்தும் கடவுள் கொடுத்தது. அது கடவுளுடைய ஈவு கிருபை. அல்லேலூயா. அந்த கிருபையை இயேசு சிலுவையிலே அவர் காண்பித்தார். இயேசு சிலுவையை முத்தமிட்டதின் மூலமாக, இயேசு சிலுவையை முத்தமிட்டதின் மூலமாக நாம் அனைவரும் ரட்சிப்பு பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. சிலுவை இல்லாமல் ரட்சிப்பு இல்லை. சிலுவையை நான் அறிய வேண்டும் என்றால் சிலுவையில தொங்கின இயேசுவை நான் அறிந்து கொள்ள வேண்டும். கடவுள் என் மேல் இரக்கம் கொண்டு அவர் சிலுவையிலே மரித்தார். இயேசு சிலுவையை முத்தமிட்டதின் மூலமாக அவர் நமக்கு ரட்சிப்பை கொடுத்தார். இயேசு தன்னுடைய ரத்தத்தை சிலுவையிலே சிந்தினதன் மூலமாக கடவுள் என்னை மீட்டெடுத்திருக்கிறார். இயேசு சிலுவையிலே முத்தமிட்டதன் மூலமாக அந்த சிலுவை முற்களால் நிறைந்த ஒரு சிலுவை, அந்த சிலுவை சாபமான சிலுவை, அந்த சிலுவை யாவருக்கும் பயத்தை உண்டாக்கின அந்த சிலுவையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக அவர் தான் சிலுவையை முத்தமிட்டதன் மூலமாக அந்த சிலுவையில இருக்கின்ற ஒவ்வொரு முற்களையும் தனது அன்பின் மூலமாக அவர் முத்தமிட்டு எடுத்ததின் மூலமாக அந்த சிலுவையை இயேசு புனிதமாக்கினார். அந்த சிலுவையில இயேசு தன் ஜீவனை கொடுத்தார். யாரெல்லாம் அந்த சிலுவையை பார்க்கிறார்களோ அவர்களுக்கு இயேசு தனது ரட்சிப்பை வைத்திருக்கிறார். கடைசி நேரத்தில் மனம் திரும்பிய கல்வனையும் இயேசு தன் பக்கமாக இழுத்துக் கொண்டது போல் இவ்வேளையிலும் கூட யாரெல்லாம் நீங்கள் காத்துக் கொண்டிருக்கிறீர்களோ உங்களையும் இயேசு
தன் பக்கமாக தன் மகனாக தன் மகளாக ஏற்றுக்கொள்ள அவர் ஆவலாய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கடவுளே, ஆண்டவரே, நான் ஒப்புவிக்கிறேன், என்னை ரட்சியும் ஆண்டவரே, நான் உன்னோடு இருக்க விரும்புகிறேன் என்று அந்த கல்வனை போல் எத்தனை பேர் காத்து கொண்டிருக்கிறீங்க? அல்லேலூயா. கொஞ்சம் ஏஞ்சி நிக்கலாமா? கொஞ்சம் ஏஞ்சி நிக்கலாம், ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, அந்த கல்வனை போல நானும் இருக்கிறேன் அப்பா. அந்த கல்வனை போல நானும் நின்று கொண்டிருக்கிறேன். நான் பாவமான மனிதன். உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்திருக்கிறேன். என் சகோதரனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்திருக்கிறேன் ஆண்டவரே. என் மனைவிக்கு விரோதமாக நான் பாவம் செய்திருக்கிறேன். என் கணவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்திருக்கிறேன். நான் தகுதியானவன் அல்ல, நான் தகுதியானவன் அல்ல. ஆண்டவரே, என்னை கண்ணோக்கி பாரும். அந்த ஜான் நியூட்டன் ஆண்டவரே ரட்சியம் என்று சொன்னானே, கடவுளுடைய கிருபையின் மூலமாய் அந்த மனிதனுக்கு கடவுள் ஜீவனை கொடுத்தார். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலும் கடவுள் கிருபையாய் இறங்கி நம்மை ரட்சிக்க விரும்புகிறார். இந்த இரவு நேரத்தில் அவரை நோக்கி கூப்பிடுகிற உங்களை நிச்சயம் அவர் கண்ணோக்கி பார்ப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரு நிமிடம் ஸ்தோத்திரம் சொல்லுங்க, வாயை திறந்து. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னை கண்ணோக்கி பாரும், என்னை கண்ணோக்கி பாரும், என் குடும்பத்தை கண்ணோக்கி பாரும், என் பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். இந்த பிள்ளைகள் எல்லாம் தீய வழிகளிலே நடந்து கொண்டிருக்கிறார்கள் அப்பா. என்னால் கேட்க முடியல ஆண்டவரே. அவர்களை நீர் கண்ணோக்கி பாரும் சுவாமி. என் பிள்ளைகள் மனம் திரும்ப வேண்டும், என்னுடைய கணவர் மனம் திரும்ப வேண்டும், என் மனைவி மனம் திரும்ப வேண்டும். கீழ்ப்படிதல் இல்லை குடும்பத்தில். ஹல்லேலூயா. பாரத்தோடு ஜெபிங்கம்மா, பாரத்தோடு ஜெபிங்க. சிலுவையிலே அறியப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நம் அனைவரும் விடுதலை பெற்றிருக்கிறோம். நம்ம விடுதலை பெற்றிருக்கிறோம். அந்த பர்த்தலமேயு குருட இயேசு வந்து, தாவீதின் குமாரனே எனக்கு இருங்கப்பா, தாவீதின் குமாரனே எனக்கு இருங்க, நான் பார்வையற்று இருக்கிறேன். இயேசை அறிந்தான். அவன் கூப்பிடுகிறான். இயேசு மனம் இறங்கி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. கரங்களை தட்டி கடவுளை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. உன் விசுவாசம் உன்னை ரட்சிக்கும், உன் விசுவாசம் உன்னை ரட்சிக்கும். உன் விசுவாசத்தின் மூலமாய் கர்த்தர் உன்னை விடுதலை செய்ய விரும்புகிறார். உன் குடும்பத்தை விடுதலை செய்ய விரும்புகிறார். அவரை நோக்கி கூப்பிடு. அந்த கல்வன் சிலுவையிலே அறையப்பட்ட இயேசுவை பார்த்து, நான் எல்லாம் பாவி, நான் தகுதியானவன் தான் என்ற சிலுவைக்கு, ஆனால் இவர் தீமை ஒன்றும் செய்யாதவர், தீமை ஒன்றும் செய்யாதவர், பரிசுத்தமானவர். அவர் நமக்காக பாவமாக்கப்பட்டார், நமக்காக சிலுவையில் தன் ஜீவனை கொடுத்தார், நம்மை ரட்சிக்கும்படியாக அவர் இறங்கி வந்தார். அந்த தேவன் உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறார். யாரெல்லாம் விசுவாசத்தோடு அவரை தோடுறீங்க, யாரெல்லாம் விசுவாசத்தோடு அவரை கூப்பிடுறீங்க. 12 வருடங்களாய் பெருமாடுள்ள ஸ்ரீ விசுவாசத்தின் மூலமாக அவருடைய அங்கியின் ஓரத்தை தொட்டால் என்று திருமறை சொல்கிறது. இந்த ஓரத்தை தொடுகின்ற பொழுது அந்த வல்லமை புறப்படும். கர்த்தர் உங்களை விடுதலை செய்கிறார், கர்த்தர் உங்களை விடுதலை செய்கிறார். இந்த வேலையில் உங்களுக்கு இருக்கின்ற பல்வேறு நோய்களையும் கர்த்தர் விடுதலை செய்கிறார். உங்கள் குடும்பத்தில் இருக்கின்ற பல்வேறு பிரச்சனைகளையும் கர்த்தர் விடுதலை செய்கிறார். அவர் மாறாதவர். ஆண்டவரே, மனம் இருங்கும் ஐயா. தாவீதின் குமாரனை எனக்கு இருங்கும். கூப்பிடுங்க. தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனை எனக்கு இருங்கோ, இயேசுவை எனக்கு இருங்கோ. நான் 10ஆம் வகுப்புல நல்ல மார்க் எடுக்கணும் சுவாமி, என் பிள்ளைங்க மார்க் எடுக்கணும். 12ஆம் வகுப்புல நல்ல மார்க் எடுக்கணும். என் குடும்பத்துல ஆசீர்வாதம் வரணும், என் குடும்பத்துல ஆசீர்வாதம் வரணும். என் குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் மாறணும், கடன் தொல்லைகள் எல்லாம் மாறணும். ஆண்டவரே, விடுதலை செய்யும், விடுதலை செய்யும். ஒரு சமாதானத்தின் குடும்பத்திலே கொண்டு வர கருங்களை தட்டி கடவுளை மேன்மைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. கடவுள் நம் மத்தியிலே அசுவாடி கொண்டிருக்கிறார். நம் மத்தியிலே கடவுள் அசுவாடி கொண்டிருக்கிறார்.
நிச்சயம் அவர் விடுதலை செய்வார். நிச்சயம் அவர் விடுதலை செய்வார். இந்த துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் அவர் மாற்றுவார். கல்வனுக்கு இறங்கின இயேசு நம்மைக்கும் அவர் இருங்க விரும்புகிறார். நீ என்னுடைய மகன், இவனும் ஆபிரகாமின் மகள் அல்லவா? அன்புக்குரியவர்களே, கடவுள் விடுதலை செய்ய விரும்புகிறார். பரிசுத்த பிதாவே, இந்த இரவு நேரத்தில் நோக்கி பார்க்கிறோம் அப்பா. இங்க இருக்கின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. அவர்களுடைய தேவைகளை கர்த்தர் அறிந்தவராய் இருக்கிறீர். நாங்கள் கேட்ட செய்திக்காக நன்றி செலுத்துகிறோம். சிலுவையின் மூலமாக எங்களுக்கு விடுதலையை தந்தீர். சிலுவையின் மூலமாக நீர் எங்களுக்கு மீட்பை தந்தீர். சிலுவையின் மூலமாக உமது கிருபை எவ்வளவு பெரியது என்பதை அறிந்தோம். சிலுவையின் மூலமாக உமது அன்பு எவ்வளவு பெரியது, ஆழம் அகலம் எவ்வளவு என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். இயேசுவே, உமது கிருபையினாலே சிலுவையிலே அறியப்பட்ட இயேசுவே, ஆண்டவரே, எங்களுக்காக உமது ரத்தத்தை சிந்தினீரே, உமக்கு நன்றி சுவாமி. இந்த வேளையிலும் ஒரு விடுதலையை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கட்டளிடும்படியாய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே ஒரு விடுதலையை கட்டளிடும்படியாய் ஜெபிக்கிறேன். யாரெல்லாம் ஆண்டவரே என்ன விசுவாசத்தோடு இங்கே வந்திருக்கிறார்களோ, கர்த்தர் அறிந்தவராய் இருக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது விடுதலை செய்யும்படியாய் வேண்டுகிறோம். ஆண்டவரே, கிருபையினாலே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விடுதலை செய்யும், விடுதலை செய்யும், விடுதலை செய்யும், விடுதலை செய்யும். வல்லமை இறங்கி வருவதாக நீர் விடுதலை செய்யும் அப்பா. ஆண்டவரே, பிள்ளை பேற்றுக்காக காத்துக் கொண்டிருக்கின்ற குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரை இல்லாததை உருவாக்குற தேவன் நீ சுவாமி. அண்ணாளுடைய கர்ப்பத்தை ஆண்டவரை ஆசீர்வதித்த தேவன் இந்த வேளையிலோ கண்ணோக்கி பாரும். யாரெல்லாம் எதற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, கடன் பிரச்சனைகளிலிருந்து விடுதலை செய்யும், சமாதானத்தை தாரும், குடும்பங்களிலே ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், பாவத்திலிருந்து விடுபட்டு ஆண்டவரை நித்திய வாழ்வுக்கு ஆண்டவரை ஒவ்வொருவரும் தங்களை தகுதிப்படுத்திக் கொள்ள கிருபை தாரும். ஆண்டவரே, பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. குடும்பத்திலே சமாதானத்தை தாரும் ஆண்டவரே. கணவன் மனைவிக்கு சமாதானத்தை தாரும். ஒருவர் மேல் ஒருவர் ஆண்டவரே ஆண்டவரை விரோதத்தோடு இருக்கிறார்கள் சில குடும்பங்களிலே. கர்த்தர் சமாதானத்தை கொண்டு வரும் அப்பா, சமாதானத்தை கொண்டு வரும். ஒருவரை ஒருவர் நம்பவில்லை சுவாமி, சமாதானத்தை கொண்டு வரும், சமாதானத்தை குடும்பங்களிலே கொண்டு வரும். பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோர்கள் கீழ்ப்படிந்து நடக்க கர்த்தாவே உதவி செய்யும். கர்த்தர் நிர்மாற்றும் விலையேற பெற்ற ரத்தத்தினால் எங்களை கழுவும். நாங்கள் பயனற்றவர்கள் சுவாமி, எங்களை பயனுள்ளவர்களாய் மாற்றும். எங்களுடைய தகுதி அல்ல, தகுதி உம்மிடத்திலிருந்து வருகிறது. உமது கிருபையின்படி எங்களை வழிநடத்தும். உமது சிலுவையின் ஊடாக உமது கிருபையை அறிந்து உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி பெற கிருபை தார். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.